நான் உங்கள் ஆர்ஜே ஹபீஸ். இன்றைய காணொலியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்றைய தினம் T20 உலகக்கிண்ண போட்டியினுடைய முக்கியமான ஒரு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. 46வது போட்டி இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில இன்றைய நாள் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பித்திருந்தது. முதலில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி களத்தடுப்பை தீர்மானித்தது. இதற்கு அமைய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவுல 167 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். சிறப்பான ஒரு ஆட்டத்தை நியூசிலாந்து அணி இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் வழங்கியிருந்தார்கள். இதுல சிறப்பாக விளையாடி இருந்தார். 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதிகபட்சமாக ரன்களாக இலங்கை பந்து வீச்சு சார்பாக 2 விக்கெட்டுகளை துஷார மற்றும் தீக்ஷண 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். சிறப்பான ஒரு ஆட்டத்தை இலங்கை அணி எதிர்பார்த்தது. இலங்கை அணி இந்த இலக்கை எட்டுமா என்பது இலங்கை ரசிகருக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. தொடர்ந்து இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது தான் இன்றைய காணொலியினுடைய முக்கியமான விடயமா இருக்கிறது. எதிர்பார்த்த இலங்கை அணி இன்றைய ஏமாற்றத்தோடு போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த உலகக்கிண்ண T20 வரலாற்றில் இலங்கை அணி வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவா இருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இலங்கை அணி 108 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழந்து 20 ஓவர் முடிவுல 62 ரன்கள் வித்தியாசத்தான் நியூசிலாந்து அணி வெற்றி சுவீகரித்திருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம்.